நீங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறீங்க, கோடிக்கணக்கில் இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து வாங்குறீங்க, இல்லை லட்சக்கணக்கில் வாங்குறீங்க, எம்ப்ளாயிஸை ஹையர் பண்றீங்க, காம்படிஷனை சர்வே பண்ண பாக்குறீங்க, ஆப்ரேஷன்ஸை மேனேஜ் பண்ணி அக்ரெசிவா க்ரோ ஆகலாமா இல்லை என்ன நீ பிளான் பண்ணும்போது திடீர்னு உங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் பெனால்ட்டி கோடிக்கணக்கில் வருது, இல்லை லட்சக்கணக்கில் வருது. ஃப்ராடுக்காக இல்லை, இன்வெஸ்டர்ஸை ஏமாத்திட்டீங்க அப்படி எதுவும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு கம்ப்ளையன்ஸ் ப்ரொசீஜரை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. அண்ட் இந்த டேஞ்சரஸான ரியாலிட்டியை நிறைய ஃபவுண்டர்ஸ் புரிஞ்சுக்கிறது கிடையாது. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் கொலாப்ஸ் ஆகிறதுக்கு காரணம் இந்த ஆம்பிஷன் இல்லாததெல்லாம் இல்லை, அவங்களோட க்ரோத் ரொம்ப ஸ்பீடாக இருந்துடும், ஆனால் ரெகுலேட்டரி அண்டர்ஸ்டாண்டிங்கை அவங்க புரிஞ்சுக்காமே இருப்பாங்க. நான் அட்வொகேட் ரிச் பிஸ்னஸ் லீகல் அட்வைசர். எல்லா ஃபவுண்டர்ஸும் மார்க்கெட்டிங் தெரிஞ்சுக்கிறாங்க, பிராண்டிங் தெரிஞ்சுக்கிறாங்க, சேல்ஸ், க்ரோத்து. ஆனால் சில பேர் ரெகுலேட்டரி பேர்டன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. கமர்ஷியலாக பார்த்தா எல்லா பிஸ்னஸுக்கும் ஒரே லீகல் இன்டென்சிட்டி இருக்கிறது கிடையாது. இப்போ ஒரு ஹேண்ட்மேட் ஆர்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு லோக்கல் டியூஷன் சென்டர் எடுத்துக்கோங்க, ஒரு ஃபினான்ஷியல் டெக்னாலஜி ஸ்டார்ட் அப் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு பிளே ஸ்கூல் எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு ஆன்லைன் வெப்சைட் எடுத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் ரெகுலேட்டரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்னென்ன சர்டிஃபிகேஷன்ஸ் வாங்கணும், ஜிஎஸ்டி, டேக்ஸ் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். பொதுவாக இந்த ஃபினான்ஷியல் இன்வால்மெண்ட்டு, இல்லை பொதுமக்களோட மணி, பப்ளிக் மணி, இல்லை இன்வெஸ்டர் பார்ட்டிசிபேஷன் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் போது, இல்லை ரிஸ்க் அதிகமாக இருக்கும் போது கம்ப்ளைன்ஸும் அதிகமாக இருக்கும் பொதுவாக. இதில் தான் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் இன்டர்னலாக டேஞ்சரஸ் ஆகிறது. ஏன்னா ஃபவுண்டர்ஸ் என்ன பண்ணுவோம், வருமானம் வரணும் அப்படிங்கும்போது க்ரோத்தில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, ஃபண்டிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, எக்ஸ்பேன்ஷனில், வேல்யூவேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஆனால் ஆப்ரேஷனல் சிஸ்டமும் கம்ப்ளைன்ஸும் ரொம்ப வீக்காக இம்மெச்சூராக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேஸ்விஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். இது ஒரு ஃபின்டெக் கம்பெனி, டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், டாக்ஸ் சொல்யூஷன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க நிறைய கம்பெனிஸ் மாதிரி அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்பட்டது. ஸோ பப்ளிக்ட இருந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரைவேட்லி ரைஸ் பண்ணலாம், ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில குறிப்பிட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு ஷேர்ஸ் கொடுத்து ரைஸ் பண்ணுறது ப்ரைவேட்டாக, ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்ன ஃபவுண்டர்ஸ் நினைப்பாங்க, இன்வெஸ்டர்ட்ட இருந்து மணி வந்துருச்சு, நான் அப்போ அதை யூஸ் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் லீகலாக நீங்கள் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பண்ணிங்கன்னா அதை எப்படி யூஸ் பண்ணணும், எவ்வளோ நாள் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரொசீஜரல் ஸ்ட்ரக்சர் கம்பெனிஸ் ஆக்டில் உண்டு. கம்பெனி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜரை பண்ணாதனால இந்த கம்பெனிக்கு ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆச்சு. ஒரே ஒரு சிங்கிள் இஷ்யூ அவங்களுக்கு மேசிவ் பெனால்ட்டிஸை கொடுத்துருக்கு, பெரிய அளவில் பெனால்ட்டி. அந்த பெனால்ட்டி எக்ஸ்போஷரே லேக்ஸ் கணக்கில் இருந்தது. இப்போ கொஞ்சம் டீப்பாக யோசித்து பாருங்கள், இது ஒன்றும் ஃபேக் கம்பெனிலாம் கிடையாது, ஒரு ஸ்கேம் ஸ்டார்ட் அப் எதுவும் கிடையாது, ஒரு ஃப்ராட்லண்ட் ஆப்ரேஷனும் கிடையாது. இது ஒரு வளர்ந்து வர்ற நல்ல அழகான பிஸ்னஸ். அவங்க அதை வளர்க்க பார்த்தாங்க. அண்ட் அப்போ தான் அவங்க ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் இஷ்யூ அவங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவை கொடுத்துருக்கு. இதனால தான் நீங்கள் ஃபவுண்டர்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நிறைய ஃபவுண்டர்ஸ் நினைக்கிறாங்க கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ், இந்த ஃபைலிங் ப்ராப்ளம் ஏமாத்துற பிஸ்னஸஸ், டிஸ்ஆனஸ்ட் பிஸ்னஸஸ் இவங்களுக்கு தான் நடக்கும் அப்படின்னு. ஆனால் கமர்ஷியல் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக பண்ணுற ஸ்டார்ட் அப்ஸ்லையும் பெரிய லீகலாக அவங்க ப்ராப்பராக பண்ணாமல், இல்லை கமர்ஷியலாக ப்ராப்பராக பண்ணாமல் எடுக்கிறதுனால அவங்க ஸ்ட்ரக்சர் வீக்காக இருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரதான் செய்யும். நிறைய ஃபவுண்டர்ஸ் லேக்ஸ் கணக்காக லோகோ டிசைனில், ஆஃபீஸ் இன்டீரியரில், இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கில், பேக்கேஜிங்கில், வெப்சைட் எஸ்தெட்டிக்ஸில் நிறைய செலவு பண்ணுவாங்க. ஆனால் அவங்கள்ட்ட நான் கேட்பேன், மேம் ஜிஎஸ்டி ஃபைலிங்லாம் ப்ராப்பராக இருக்குதா, எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, வெண்டர் அக்ரிமெண்ட்ஸ் இருக்குதா, எம்ப்ளாயி டாக்குமெண்டேஷன் பண்ணியிருக்கீங்களா, பர்ச்சேஸ் ரெஜிஸ்டர், சேல்ஸ் ரெஜிஸ்டர், இந்த ரெஜிஸ்டர்ஸ்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறீங்களா, பில்ஸ் உங்கள்கிட்ட ஸ்ட்ரக்சர்டாக இருக்குதா, பில்ஸில் எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குதா, பிஸ்னஸ்க்கு செப்பரேட் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது சடனாக சைலன்ஸ். ஏன்னா பதிலே இருக்காது அவங்கள்ட்ட. ஏன்னா நிறைய பிஸ்னஸஸ் ஃபோக்கஸ் பண்ணுறது எக்ஸ்டர்னலாக அழகாக இருக்கணும், ஆனால் ஸ்ட்ரக்சர் இன்டர்னலாக வீக்காக இருக்கும். அதில் டேஞ்சரஸான விஷயம் என்னென்னா கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம்ஸ் பிஸ்னஸை உடனடியாக நிறுத்திடாது. அதனால ஃபவுண்டர்ஸ் என்ன நினைப்பாங்க, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுவாங்க, இது ஒன்றும் பெரிய இஷ்யூ இல்லை, பெரிய பிரச்சனையாக வராது அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. இனிஷியலாக நீங்கள் பிரச்சனை வரல அப்படின்னு பார்க்குற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாக ஷார்ட்டாக அக்குமுலேட் ஆகும். ஒரு 4000 ரூபா இல்லை 10,000 ரூபாயில் ஆரம்பிக்கிறது பெனால்ட்டியில் டாக்ஸ் கூடி, இன்ட்ரெஸ்ட் கூடி, நோட்டீஸ் பேமெண்ட் டிஸ்பியூட் வெண்டார் கான்ஃப்ளிக்ட் உங்களுக்கு ஆப்ரேஷனலாக ஒரு இன்ஸ்டெபிலிட்டி கடைசியில் ஒரு பெரிய பிரச்சனையாக நிற்கும். பொதுவாக ஹாஸ்பிட்டலில் சொல்லுவாங்கல்ல, ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ்மேன் ஞாபகம் வைக்க வேண்டியது, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் சீப்பர் தேன் கரெக்ஷன். நீங்கள் முதல்ல ப்ரிவென்ட் பண்ணுறது கரெக்ட் பண்ணுறதோட சீப்பாக தான் இருக்கும். அதனால பிஸ்னஸில் இனிஷியலாக நிறைய பிரச்சனைகளை சீரியஸாக எடுக்காதது லேட்டராக அது ஒரு பெரிய பிரச்சனையாக அவங்க பிஸ்னஸில் விழும்.
நீங்கள் பார்க்கக்கூடிய இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்னு சொல்ல உங்களுடைய எக்ஸ்டீரியர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் இன்டீரியராக அவங்களுடைய சிஸ்டம்ஸும் அவங்களுடைய அக்கௌண்டிங் சிஸ்டம்ஸ், ஃபினான்ஷியல் சிஸ்டம், லீகல் சிஸ்டம்ஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக வச்சுருப்பாங்க. இந்த ஸ்ட்ராங் பிஸ்னஸஸ்லாம் ஸ்ட்ராங் சிஸ்டம்ஸ் இருக்கும், டாக்குமெண்டேஷன் இருக்கும், கம்ப்ளைன்ஸ் டிசிப்ளின் இருக்கும், அண்ட் ஃபவுண்டருக்கு அந்த ஆப்ரேஷனல் கிளாரிட்டி இருக்கும். என்ன மாதிரி லீகல் இஷ்யூஸ்லாம் அவாய்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு ஐடியா இருக்கும். நிறைய ஃபவுண்டர்ஸ் என்ன நினைப்போம், ஒரு ஃபைலிங் மிஸ் ஆனால் என்ன பெரிய ப்ராப்ளம் சார், அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இந்த எம்சிஏ கம்ப்ளைண்ட்ஸோ இந்த கம்பெனி அஃபேர்ஸ்லையோ இல்லை ஜிஎஸ்டிலையோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகிறது கிடையாது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸி கிடையாது. ஏன்னா இப்போ ஆர்ஓசியில் ரெஜிஸ்டர் ஆஃப் கம்பெனிஸில் ஆனுவல் ஃபைலிங் நீங்கள் பண்ணணும். அடிஷ்னல் ஃபீ நீங்கள் லேட் ஆச்சுன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா. இப்போ இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு கம்பெனி வந்து ஆனுவல் ஃபைலிங்கை 2015 ஃபைல் பண்ணலை. ஃபவுண்டர்ஸ் நினைக்கிறாங்க ஃபைல் பண்ணலன்னா என்ன அது ஒரு பிரச்சனையா, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க, லேட்டராக பண்ணிக்கலாம். அந்த டைமில் பிஸ்னஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அவங்க ஒரு சிஏ மாற்றிருப்பாங்க, அப்புறம் அதை அப்பாயிண்ட் பண்ணாமே விட்டுருப்பாங்க, ஒழுங்காக போர்ட் மீட்டிங் நடத்தியிருக்க மாட்டாங்க. இப்போ என்ன ஆகும், ரெவன்யூ வந்துக்கிட்டே இருக்கும், கிளைண்ட்ஸ் வருவாங்க, ஆப்ரேஷன்ஸ் நடக்கும். சைக்காலஜிக்கலாக ஃபவுண்டர் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, எந்த ப்ராப்ளமும் இல்லையே, நான் பண்ணாததுக்கு எந்த இஷ்யூவும் ஆகலையே அப்படின்னு இருக்கும். ஆனால் அந்த கம்ப்ளைண்ட்ஸ் ரிஸ்க்கு சைலண்ட்டாக அக்குமுலேட் ஆகிட்டே வரும். இப்போ இந்த இஷ்யூ ப்ராப்பராக 2025 ஐடென்டிஃபை பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரஃபாக 8 இயர்ஸ் டிலே. அப்படி பார்த்தீங்கன்னா 2900 டேஸ்க்கு மேலே வரும். ஒரு நாளைக்கு 100 ரூபா. 2900 பார்த்தீங்கன்னா 2,90,000 கிட்ட 3 lakhs கிட்ட வரும். அதுக்கப்புறம் அதுக்கு இன்ட்ரெஸ்ட், பெனால்ட்டி, ப்ரொஃபஷனல் காஸ்ட், அட்வொகேட் காஸ்ட், கம்ப்ளைண்ட்ஸ் ரெஸ்டரேஷன், எத்தனையோ ஒர்க் இருக்கும். எல்லாத்துக்கும் காரணம் ஒரே ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்ஸ் நீங்கள் ஃபைல் பண்ணாதது. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரிவென்ஷன் இஸ் ஆல்வேஸ் சீப்பர் தேன் கரெக்ஷன். ஒரு இக்னோர்டு ஃபைலிங், நீங்கள் ஒரே ஒரு சின்ன ஃபைலிங் நீங்கள் பண்ணாதது உங்களுக்கு லேக்ஸ் லெவலில் பிரச்சனையை கொண்டு வந்து சேர்க்கும். அதனால தான் பிஸ்னஸில் கம்ப்ளைண்ட்ஸ் ப்ராப்ளம் இனிஷியலாக டேஞ்சரஸ் இல்லாத மாதிரி இருக்கும், ஆனால் அது சைலண்ட்டாக உங்கள் கம்பெனியை ஒரு டேஞ்சரஸ் சிச்சுவேஷனில் கொண்டு போய் சேர்த்துருக்கும். அதனால எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபவுண்டர்ஸ் வந்து இந்த பிஸ்னஸ் காசு மேக் பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி மட்டும் கேட்காம அவங்க யோசிக்க வேண்டிய இன்னொரு விஷயம், இந்த பிஸ்னஸோடைய ரெகுலேட்டரி இன்டென்சிட்டி எவ்வளோ, இந்த பிஸ்னஸ் நான் பண்ணணும்னா சட்டம் என்னெல்லாம் எதிர்பார்க்கும் அதெல்லாம் நம்மளால் பண்ணிக்க முடியுமா, இந்த இண்டஸ்ட்ரி லீகலாக எவ்வளோ சென்சிட்டிவாக இருக்கும், சின்ன பிரச்சனைனாலும் எவ்வளோ பெனால்ட்டி கட்ட வேண்டியது வரும், என்னென்ன கம்ப்ளைன்சஸ், இது வளர ஆரம்பித்தோடனே கம்ப்ளைன்சஸ் இருக்கும், ஃபண்டிங் ஸ்டார்ட் ஆகுது, அமௌண்ட் வர ஆரம்பிக்குது, அப்படிங்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் லீகலாகவும் வரும், ஃபினான்ஷியலாகவும் வரும். இப்படி எல்லாத்தையும் யோசிக்கணும். எவ்வளோ வருமானம் வருதுங்கிறத யோசிக்கிறத தாண்டி முக்கியமாக இது எல்லாத்தையும் யோசித்தாதான் நிறைய ரிஸ்க்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ண முடியும். ஏன்னா கம்ப்ளைண்ட்ஸ் கிளாரிட்டி இல்லாமல் வரக்கூடிய உங்களுடைய க்ரோத்து கடைசியில் ஒரு பெரிய கேயோஸ், ஒரு பெரிய கலவரம் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த ரெகுலேட்டரி இன்டென்சிட்டிக்கான கிட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்குது. ரெகுலேட்டரி அப்படின்னு சொல்லி இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய லிங்க்குக்கு மெசேஜ் பண்ணுங்கள். எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் இது எவ்வளோ சீக்கிரம் வளரும் அப்படிங்கிற கேள்வியை தாண்டி இந்த பிஸ்னஸோடைய முழு ஸ்ட்ரக்சர் எனக்கு தெரியுமா, இதில் எவ்வளோ ரிஸ்க் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்னும் பிஸ்னஸ் பற்றி கிளாரிட்டி தெரிய அடுத்த எபிசோடையும் பாருங்கள். அது வரைக்கும் அட்வொகேட் ரிச்சஸ், பிஸ்னஸ் லீகல் அட்வைசர், சைனிங் ஆஃப்.